ஹலோ மை டியர் குட்டீஸ். இன்னைக்கு ரேவதி ஆண்டி சிங்கராஜா கதை சொல்ல போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல பறவைகளும் விலங்குகளும் ஓடி ஆடி ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ நொண்டி, சடுகுடு, கண்ணாபூச்சி நம்மெல்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். பறவைகள் எல்லாம் பாட்டு பாடினாங்களாம், இவங்க எல்லாம் ஆட்டம் ஆடினாங்களாம். திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சான். அந்த அலறல் சத்தம் கேட்டதையும் எல்லா விலங்குகளும் எல்லாம் அவங்களுக்குள்ள பாத்துக்கிறாங்க. என்ன இப்படி அலறல் சத்தம் கேட்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த அலறல் சத்தம் நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. சிங்கராஜா ஒரு மலை மேட்ல உட்காந்துட்டு பயங்கரமா கத்துறாரு. அந்த சத்தம் கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் பயந்துட்டாங்க. பயந்ததையும் நரியார் மட்டும் சரி ஓகே கவலைப்படாதீங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு நரியார் சிங்கராஜா கிட்ட போனாரு. சிங்கராஜா கிட்ட போனதையும், ராஜா என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டதையும், நரியாரே உங்களுக்கு அறிவு இருக்குதா? நான் பாருங்க வலியால துடிச்சிட்டு இருக்கிறேன், என் காலில் முள்ளேறி ரத்தம் சொட்டு சொட்டுன்னு விழுந்துட்டு இருக்குது, நீங்க என்ன ஆச்சுன்னு சாதாரணமா கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு நரியார் கிட்ட கேட்டதையும், நரியார் என்ன மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, நானு சரியா பார்க்கல அப்படின்ட்டு நரியார் சொல்லிட்டாரு. சரி சரி, நீங்க ஏதாவது வைத்தியரை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு சிங்கராஜா நரியார் கிட்ட கட்டளை இடுறாங்க. அப்புறம் நரியார் இருந்துட்டு, சரிங்க ராஜா, நான் போய் நம்ம அரசு வைத்தியர் கரடியாரை போய் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நரியாரும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதையும் இந்த விலங்குகள் எல்லாம், என்ன இப்படி சிங்கராஜா இப்படி கத்திட்டு இருக்கிறாரோ அப்படின்ட்டு பறவைகள் எல்லாம் அழுதாவப்படுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுலையும் நரியார் சிங்கராஜா கிட்ட சொன்னாராம், சிங்கராஜா, கரடியார் எங்கேயோ பக்கத்து காட்டுக்கு வைத்தியம் பார்க்க போயிட்டாங்களாம், நம்மளே வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாராம். அதுக்கு சிங்கராஜா இருந்துட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது இந்த முள்ளை வலி இல்லாம பிடுங்கணும், அது எனக்கு கட்டளை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரி நானே பிடுங்குறேன் அப்படின்ட்டு நரியார் போய் பிடுங்கினாங்களாம். உடனே ஒரே பலார்னு அடிச்சதையும் நரியார் போய் குப்பர் அடிச்சுட்டு போய் விழுந்தாராம். அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்துருச்சு. அப்புறம் சிங்கராஜன், என்ன என்ன நரியாரே, நானே வலியால துடிச்சிட்டு இருக்கிறேன், வலி இல்லாம கொடுங்க சொன்னா நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்ட்டு சிங்கராஜா சொன்னாராம். நரியா இருந்துட்டு, சிங்கராஜா, என்னால முடிஞ்ச அளவுக்கு தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாரா இருந்தாலும் சரி வலி இல்லாம பிடுங்கணும், அதுதான் என்னுடைய கட்டளை, யார் இந்த முள்ளை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நிறைய பரிசுகள் தரப்போறேன் அப்படின்ட்டு சிங்கராஜா சொன்னாராம். ஆனா ஒண்ணு, யார் ஒருத்தர் இந்த முள்ளை பிடுங்கியே ஆகணும்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு சிங்கராஜா. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் யோசிச்சுட்டே இருந்தது, அச்சோ இவர் வேற முள்ளை பிடுங்கல அப்படின்னா தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிங்கராஜா சொல்லிட்டாரு. சரின்ட்டு எல்லா விலங்குகளும் பறவைகளும் என்னடா பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு குட்டி முயல் குடும்பம் எல்லாரும் சிங்கத்தை நோக்கி வந்தாங்களாம். சிங்கராஜா, நான் பிடுங்கி விடுறேன் இந்த முள்ளை அப்படின்ட்டு சிங்கராஜா கிட்ட சொன்னதையும், நீயே ஒரு சுட்டி பையன், நீ எங்க போய் புடுங்க போற, நரியாரு கரடியாரு எல்லாரும் முள்ளு புடுங்கறதுக்காக ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்களால முடியவே இல்லை, நீ எங்க புடுங்க போற அப்படின்ட்டு ஏளனமா பேசுறாங்கள. சிங்கராஜா, ஆனா ஒரு கட்டளை, நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த முள்ளை ஈஸியா புடுங்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்படியா, சரி கேளே பார்ப்போம் அப்படின்ட்டு சிங்கராஜாவும் எப்படியோடு இந்த முள்ளை புடுங்கனா சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு சிங்கராஜாவும். அப்புறம் இந்த குட்டி முயல் போய் ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டுச்சான். கேட்டதையும் சிங்கராஜா,
நாம ஸ்கூல்ல படிக்கையில கணக்கு போட்டது. சரி போடலாம் அப்படின்ட்டு அவரே யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கையில ஏதோ ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி இருந்துதான். அப்படியே முயல் போய் நமக்கு முள்ள பிடுங்கிருச்சான். சிங்கராஜா இருந்துட்டு, அட நீயா பிடுங்கினது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அது எப்படி பிடுங்கின அப்படின்னு கேட்டதையும் முயல் இருந்துட்டு, சிங்கராஜா நீங்க நீங்க வந்து கணக்கு போடுறதுல யோசிச்சுட்டு இருந்தீங்க, நான் முள்ள புடுங்கறதுல யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால வந்து உங்களுக்கு வழி இல்லை, முள்ளையும் புடுங்கியாச்சு அப்படின்னு சொன்னதையும் அப்படியா அப்படின்ட்டு முயலுக்கு வந்து நிறைய பரிசுகள் வந்து கொடுத்தாராம். சிங்கராஜா நான் இன்னும் வந்து நான் என்னோட அறிவை மேம்படுத்திக்கணும் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்புறம் எல்லா விலங்குகளும் இந்த முயல் குட்டியை வந்து பாராட்டினாங்களாமா. சிங்கராஜா கதை முடிஞ்சிருச்சா.